Subscribe now and press the bell icon. Never miss an update. லொக்கேஷன் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். நெட்வொர்க்கிங் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, யாரோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு கடை வைக்கிறீங்க, எந்த ஆளை ரெக்ரூட் பண்ணணும், என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணுறோம். ஒரு சரியான ஆளை தான் நம்மளோட கம்பெனிக்கு ஒரு சிஓவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அப்போ ரைட் பீப்புளெலாம் யார், அது எப்படி ரைட் சாய்ஸாக எடுத்து பண்ணுறது. எப்பயுமே நம்ம ஒரு எம்ப்ளாயோட விஷ்லிஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனரோட ஒரு கொலாபரேஷன் இருக்கும். எப்படி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்கிட்ட தான், சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன்கிட்ட தான் பிஸ்னஸ் நான் கற்றுக்க முடியும். யார்கிட்ட நல்ல ஆட்டிடியூட் இருக்காங்களோ, யார் ஒர்க்கை ஒரு ப்ரெஷராக இல்லாமல் ப்ளஷராக பண்ணுறாங்களோ, யார் விஷயத்தை ஜெயிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்களோ, அந்த மாதிரி மனிதர்கள் தான் நாம் எடுக்கணும். லேர்னர் எடுக்கணும். அதுதான் சொல்கிறேன். நம்ம எடுக்க வேண்டிய ஆள், பிஸ்னஸ் பண்ணும்போது எடுக்க வேண்டிய ஆள், மிக முக்கியமான விஷயம் கற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கணும். அவன் கற்றுக் கொடுக்குற ஆர்வமும் இருக்கணும். ரெண்டும் இல்லாதவன் நம்ம எடுக்கவே கூடாது. இதுதான் பேசிக் தம் ரூல். அடுத்த விஷயம், இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரி ஒரு டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் கூட நீங்கள் டெக்னாலஜி எந்த அளவுக்கு மிக்ஸ்அப் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பிஸ்னஸே. இதில் என்னென்னா, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்க ரெண்டு விஷயம், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு பிஸ்னஸ் மேன்னாலே நேரத்தையும் அவங்களுடைய பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. பணம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, நான் சேர்த்து சொல்லுவேன், நேரமும் எனர்ஜியும் பணமும் தான். இதுக்கு என்ன பண்ணணும், இந்த நேரத்தை பணமாக மாற்றுவதற்கு, எப்பயுமே 24/7 எனர்ஜியாக இருப்பதற்கு என்ன ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தேவையோ அதை எளிமைப்படுத்துவது தான் டெக்னாலஜி அப்படின்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய எனர்ஜி லூஸ் ஆகக்கூடாது, உங்கள் டைம் கன்சியூம் ஆகணும், பணமும் கொஞ்சமாக செலவாகணும், நிறைய கஸ்டமர் வரணும். அப்படின்னா அதற்கு பெஸ்ட்டு ஆன்லைன் மார்க்கெட்டிங். ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் கம்மியான காஸ்ட்டில் நிறைய மக்களை சென்றடைய முடியும். வேஸ்ட் ஆகுது. ஒரு நோட்டீஸாக இப்போ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டு இருக்குது. ஒரு நோட்டீஸ் நீங்கள் பேப்பரில் இன்சர்ட் பண்ணலாம், இல்லை பஸ் ஸ்டாப் மாதிரி இடங்கள்லாம் ஒட்டலாம், அல்லது நோட்டீஸை நின்று கொடுக்கலாம். எப்படி பண்ணாலும் கூட அந்த நோட்டீஸோட பயன்பாடு பார்த்தீங்கன்னா, கசைக்கு தூக்கி அடிச்சிருவாங்க, பார்க்காமே போயிடுவாங்க. பட் இதெல்லாம் செலவு பண்ணுறதை கம்பேர் பண்ணும்போது ஒரு சோஷியல் மீடியாவில் போகும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப கம்மி. பர்டிகுலராக இந்த ஊரில் தான் நீங்கள் ஒரு ஹோட்டல் லான்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். ஒரு ஊரில் பர்டிகுலர் பிளேஸில் அந்த இடத்துல மட்டும் சோஷியல் மீடியாவில் மக்களை சென்றடைய வைக்க முடியும். இதற்கான காசு ரொம்ப ரொம்ப கம்மி. சில காசுகள்லேயே நிறைய பேர் ரீச் பண்ண முடியும். அதற்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மாதிரியான ஆன்லைன் விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். இதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். நமக்கு தெரியல அப்படின்னா ஒருத்தரை ஹையர் பண்ணியாவது அவர் மூலம் நம்ம பிஸ்னஸை பிராண்ட் பண்ணணும். அடுத்த விஷயம், எங்கே கஸ்டமர் இருக்காங்களோ அங்கே போகணும். எங்கே மீன் இருக்கோ அந்த குளத்தில் தான் மீன் பிடிக்கும். சரியா? நான் அவ்வளோ டேலண்டானவன், என் இடத்துக்கு மீன் வரணும். ரெண்டாவது, என்னோட வலை ரொம்ப ரொம்ப மேக்னெட்டிக் வலை, எங்கே இருந்தாலும் நிறைய மீனை பிடிக்கும். மீன் வேணும்னா மீன் இருக்க இடத்துக்கு போகணும். அதே தான் சேம் பிஸ்னஸ். ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் எங்கே கஸ்டமர்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே போகணும். இப்போ எங்கே இருப்பாங்க? சோஷியல் மீடியாவில் தான் அதிக நேரத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த சோஷியல் மீடியாவில் அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற நேரங்களை, அவங்களுடைய நேரத்தை நாம் நம்மளுடைய பணமாக மாற்றுவோம். இதுதான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் எப்படி ஒரு பிஸ்னஸ் மேன் எந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் அவரே டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா, ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ண முடியுன்றதை நான் சொல்லித்தரேன். அடுத்த விஷயம், நம்ம பிஸ்னஸுக்குன்னு ஒரு சிஸ்டம் அண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஒரு டெம்ப்ளேட் இல்லாமல் ஒரு பிஸ்னஸில் இதுதான் இந்த இடத்துல பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாததால தான் நிறைய பிஸ்னஸ் மேன் ஃபெயிலியர் ஆகிறாங்க. நம்மளே ஒரே விஷயம் தான், ஒரு பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு சிஸ்டம் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கட்டமைப்பு பண்ணுங்கள். அப்படி தெரியல அப்படின்னா ஒரு மென்டார்ட்ட, கோச்சிட்ட, ஒரு கன்சல்டண்ட்டை கேளுங்க. பிஸ்னஸ்ன்றது வெறும் விளையாட்டு அல்ல, பல பேருடைய லைஃப் அதில் இருக்குது. ஒரு பிஸ்னஸ், ஒரு பிராண்டு, ஒரு ப்ராடக்ட், ஒரு சர்வீசஸ் ஜெயிச்சதுன்னா பல நூறு, பல ஆயிரம் குடும்பங்கள் வாழும். பிஸ்னஸை நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு பொருளீட்டுவதற்கான ஒரு கருவியாக பார்க்கல,
ஒரு அன்னலட்சுமியா பார்க்குறேன், ஒரு கற்பக தருமாறி பார்க்குறேன். அது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கும். எப்பயுமே சொல்லுவேன், உங்கள் பிசினஸ் குழந்தை நன்றாக இருந்தால்தான் கண்டிப்பாக உங்கள் குழந்தை நல்லா இருக்கும். நீ உங்க குழந்தை நல்லா இருக்கணும், நீ பிசினஸ் நீங்க நல்லா பண்ணணும். பிசினஸ் நல்லா பண்ணணும், நம்ம குழந்தை நல்லா இருக்காது. அப்ப எதற்கு முக்கியத்துவம், அதற்கும் கொடுக்கணும், இதுக்கும் கொடுக்கணும். உண்மையை சொல்ல போனா நம்மளுடைய உண்மையான குழந்தையோட பிசினஸ் குழந்தைக்கு நம்ம கொடுத்தாதான் நம்ம உண்மை குழந்தையா வளரும். அதை புரிஞ்சு பிசினஸ் பண்ணுங்க. இதுல சொல்லியிருக்க விஷயங்களை சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. திரும்ப சொல்றேன், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கூட்டி தர காத்திருக்கு. சியோட்டா. Subscribe now and press the bell icon. Never miss an update.